ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் லலிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நேற்று என் பையன் இருமுடி கட்டினாங்க. கோவிலுக்கு நல்லபடியாக போய் சாமி தரிசனம். அது என் பையன் வந்து சாமி பார்க்குற நேரம் பார்த்திங்கன்னா நெய் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணி என் பையன் இன்றைக்கி மத்தியானம் கிளம்பி மிட் நைட்டில் வந்துடுவேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து என் பையனை வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து முதல் வருஷங்க. இது கன்னிசாமி நல்லபடியாக எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இது நல்லபடியாக சிறப்பாக அந்த வருஷம் முடிஞ்சிச்சு என் பையனுக்கு. என் பையன் வந்தோடனே நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலேருந்து திருச்சி வந்தேங்க. ஒரு 5-5:15 இருக்குங்க. முதல் பஸ் அது உறையூர் பஸ்ஸில் ஏறினேன். அம்மா வீடு உறையூர் பஸ்ஸில் ஏறி உட்காந்து கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்க. ஏன்னா நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா காயின்னு எல்லாரும் வாங்குவாங்க. யாரும் வாங்க மறுக்கவே மாட்டாங்க. எல்லாரும் வாங்குவாங்க. நல்லபடியாக எல்லாம் புழங்கிட்டு இருக்கும். அதனால நான் 10 ரூபா காயின்லாம் நிறைய வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இதில் வேற 20 ரூபா காயின் வேற வந்துருச்சு. 10 ரூபா காயின் கொடுக்கும்போதே எல்லாரும் கவனமாக இருங்க. 20 ரூபா காயின் கொடுக்குறோமா இல்லை 10 ரூபா காயின் தான் கொடுக்குறோமான்னு தெரியல. வாங்குறவங்களும் கவனமாக இருங்க, கொடுக்குறவங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்டக்டர் வந்து டிக்கெட்டு கேட்டார். பஸ்ஸுக்குள்ளே மேலே கேமரா இருந்துச்சுங்க. அந்த பஸ்ஸில் பிரைவேட் பஸ்ஸு. டிக்கெட் கேட்கும்போது நம்ம எப்பவுமே யூஸ்வலாக சென்னையில் போலங்கிற மாதிரி நான் 10 ரூபா காயின் எடுத்து கொடுத்தேன். இதெல்லாம் வாங்க முடியாது, வேற காயின் எடு, வேற நோட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னது காயின் வாங்க மாட்டேங்கிறேன், நோட்டு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலங்க. இது 2-3 டைம் நடந்திருக்கு. நான் அப்போல்லாம் அசால்ட்டாக விட்டுட்டேன். சரிங்களா? ஏன்னா அப்போ வந்து இது ஒரு வதந்தியாகவே இருந்துச்சுங்க. திருச்சியில் இது ஒரு வதந்தியாகவே இருந்துச்சு. அப்புறம் அதனால சரி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நியூஸ்லேயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க 10 ரூபா காயினை எல்லாரும் வாங்கணும், இதை வந்து யாரும் தடை செய்யப்படல, இதை வாங்க மறுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து சிவியராக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி நம்ம திருச்சியில் வந்து 10 ரூபா காயின் வாங்க எல்லாம் பயப்படுறாங்க. என்னமோ நான் என் வீட்டில் இருந்து நோட்டு அடித்து எடுத்து வந்து கொடுக்குற மாதிரி எல்லாம் பயப்படுறாங்க. என்னமோ நான் கள்ள நோட்டாங்க தரேன், கவர்மெண்ட் சீல் போட்ட காசுங்க, அதை வாங்க ஏன் இவ்வளோ பேர் மறுக்கிறீங்கன்னு தெரியல. இன்னொன்று என்னன்னா, அந்த கண்டக்டர் மறுபடியும் டிக்கெட்டு நோட் எடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டு லாஸ்ட்டில் டிக்கெட் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு மறுபடியும் வராரு. நான் மறுபடியும் அதே 10 ரூபா காயினை கொடுத்தேன். ஏங்க இது கவர்மெண்ட் காசு, என் வீட்டில இருந்து நான் அச்சு அடிச்சு எடுத்துட்டு வரல. அப்புறம் ஏன் நீங்க அதை வாங்க மறுக்கிறீங்க? எனக்கு புரியலம்மா. இந்த காலையில வந்து இந்த சவுண்ட்லாம் போடக்கூடாது, புரியுதா? ஏன் நீங்க வந்து கழுத்தை இருக்கிறீங்க? காயின்லாம் வாங்க முடியாது, நோட்டு இருந்தா இல்ல பஸ்ஸை விட்டு இறங்குங்கிற. நான் ஏங்க பஸ்ஸை விட்டு இறங்கணும்? இது கவர்மெண்ட் காசு, யார் உங்களை வாங்கக்கூடாது சொன்னா இப்ப எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறேன். சரி காலையில வந்து கழுத்து எடுக்குது குடும்ப அப்படின்னு சொல்றாங்கம்மா. நான் வாங்கிக்குவேன், என்கிட்ட இருந்து மத்தவங்க வாங்குவாங்களா? அந்த காசை நான் வச்சு என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே பண்றாங்க. 10 ரூபா காயின் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அது குறிப்பா திருச்சியில வாங்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் நிறைய ஊர்ல வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன் வாங்கலன்னு தெரியல. தம்பிங்க வாமா. எந்த ஊர்மா? திருச்சி. இது திருச்சி. இந்த ஊர்ல 10 ரூபா காயின் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த ஊர்ல 10 ரூபா காயினை தடை பண்ணிட்டனால யாரும் வாங்குறது. யார் தடை பண்ணான்னு யாராவது சொன்னாங்களா? அம்மா இனி நிறைய கடைக்காரங்க நிறைய எல்லாமே சொல்றாங்க. இது மாதிரிதாங்க மக்களே நிறைய பேர் வதந்தியை கிளப்புறாங்க. யாரும் வந்து நம்பாதீங்க. கவர்மெண்ட் காசு, புரியுதா? 2000 ரூபா நோட்டு தான் செல்லாதுன்னு சொன்னாங்க. 10 ரூபா காயின் செல்லாதுன்னு யாரும் சொல்ல கிடையாது. ஓகேவா? அப்படி சொன்னா எல்லாமே அமுலுக்கு வரும், எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். குறிப்பிட்டு இந்த ஊர்ல ஒரு சில ஊர்ல தாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. 10 ரூபா காயின் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது தம்பி. படிக்கிற பசங்க நீங்க வந்து மத்தவங்களுக்கு சொல்லி தரணும். 10 ரூபா காயின் கவர்மெண்ட் காயின் இன்னும் தடை செய்யல, அதனால எல்லாரும் இதை யூஸ் பண்ணுங்கன்னு நீங்களும் உங்க ஸ்கூல்லையோ நீங்க எங்க போனாலும் அதை அடிச்சு ஸ்ட்ராங்கா சொல்லணும். இல்லைன்னா நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். 10 ரூபா காயின் வாங்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நீங்க தான் குழந்தைங்க, நீங்க வந்து சொல்லணும் மற்றவங்களுக்கு. ஓகேவா? அதனால நம்ம பேசினாங்கனாவேங்க சண்டை கட்டுறோம்னு நினைக்கிறாங்க. ஏமா காலையில வந்து சண்டை கட்டுற? 10 ரூபா காயின் ஒன்று, 20 ரூபா காயின் ஒன்று மளிகை கடையில கொடுத்தேங்க. 10 ரூபா காயினை வாங்கிக்கிறேன், 20 ரூபா காயினை வாங்க முடியாதுங்கிறாங்க. ஏங்க 10 ரூபா காயின் கவர்மெண்ட் காயின், 20 ரூபா காயின் நான் வந்து வீட்டுல இருந்து அடிச்சு எடுத்துட்டு வந்தேன்னா எல்லாமே கவர்மெண்ட் காசு தாங்க. ஏமா 10 ரூபா காயினே பெரிய தலைவலியா இருக்கு, படாத பாடுபடுது, இதுல 20 ரூபா காயின் வேறையான்னு கேட்குறாங்க. ஏங்க இது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இதுக்கு என்ன தீர்வு? நீங்க தாங்க இந்த யூடியூப்ல எல்லாரும் பாக்குறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அனுபவம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இப்ப இன்ஸ்டாகிராம்ல கூட இந்த வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்றாங்க ஈரோட்லயும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் எல்லா ஊர்லயும் வாங்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. 10 ரூபா காயின் திருச்சிக்கு வந்தா யாரும் எங்கேயுமே கொடுக்க முடியல. இந்த திருச்சிக்குள்ளே புழங்குதா இல்லையான்னு தெரியலங்க. ஆனா நாங்க வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தா 10 ரூபா காயினை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அண்ணே திருச்சியில 10 ரூபா காயின் வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல, ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க?
செல்லாதுங்கிறாங்க. செல்லாதுங்கிறாங்க. செல்லாதெல்லாம் கிடையாதுண்ணா. இப்ப 20 ரூபா காயினே வந்துருச்சு. ஆமா. சரிங்களா? 10 ரூபா காயினே வாங்க சொல்லுங்க ஒரு விஷயம். பயப்படுறாங்க அண்ணன். பாத்தீங்களா? 10 ரூபா காயின் யாருமே செல்லாதுங்கிறாங்க. ஏன் செல்லாதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலங்க. மக்களே தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. 10 ரூபா காயின் இப்ப 20 ரூபா காயின் வேற வந்துருச்சு. வாங்குறவங்களும் சரி கொடுக்குறவங்களும் சரி ரொம்ப கவனமா இருங்க. ஓகேங்களா? கண்டிப்பா எல்லாருமே இந்த காயினை யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு தடை செய்யப்பட்டு உள்ளதுன்னு சொன்னா மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதை சொல்லாத வரைக்கும் இந்த மாதிரி வதந்தியை கிளப்பி மற்றவங்களோட வந்து மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க, யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹாய் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபா காயினை பற்றி இங்கே நிறைய பேர்ட்ட கேட்டேங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 ரூபா காயின் நான் வச்சுருக்கேன், நான் கொடுக்குறேன், ஆனால் மற்றவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஏன் மற்றவங்க வச்சுருக்கதை நான் ஏன் வாங்கணும்னு கேட்குறாங்க. இப்படியே போட்டு யாரோ வதந்தியை கிளப்பி விட்டாங்க. 10 ரூபா காயின் வாங்கக்கூடாதுன்னா எந்த ஊர்லேயும் வாங்கக்கூடாதுங்க. அதனால் சென்னையில் புழங்கலாம், மற்ற ஊர்லலாம் புழங்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இன்னும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. கவர்மெண்ட் காயின் 10 ரூபா காயின் இப்போ 20 ரூபா காயின் வந்திருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் கவர்மெண்ட் காசை வாங்குங்க. எல்லாரும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. யாரும் இந்த மாதிரி வதந்தியை தயவு செஞ்சு கிளப்பாதீங்க. நாங்கள் வேற ஊர்ல இருந்து வேற ஊருக்கு வந்து இந்த காயினால பயங்கர அவமானப்படுறோங்க. ரொம்ப எங்களை அசிங்கமா திட்டுறாங்க வேற. என்னம்மா உனக்குலாம் அறிவு இருக்கா? காலையிலே வந்து சண்டை போடுறேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. மளிகை கடையில் உட்காந்துட்டு பேரு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, அதெல்லாம் வாங்க முடியாது, காசு இருந்தா பொருளை வாங்கல போயிட்டே இருக்கிறாங்க. நாங்க எதுக்குங்க இப்படி அவமானப்படணும்? நிறைய 10 ரூபா காயின் இருந்துச்சுங்க, அதனாலதான் நான் வந்து இங்க யூஸ் பண்ணேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே காயின் கவர்மெண்ட் காசை எல்லாருமே கரெக்டா யூஸ் பண்ணுங்க. அதை யாரும் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி அவமானப்படுத்தாதீங்க, தரகுறவா பேசாதீங்க. ஓகே, நன்றி. இதோட வீடியோ நான் கண்டினியூ பண்றேன். அம்மா வெளியே வீட்டில் நிறைய சமைச்சு வச்சிருக்காங்க, அப்படியே கண்டினியூ பண்றேன். இப்போ நிறைய பேர்ட்ட காயினை பத்தி கேட்டேங்க. அவங்க எல்லாம் பேசினவங்க எல்லாரும் சொல்றாங்க, இந்த ஊர்ல காயின் வாங்க பயமா இருக்குன்னு. எதுக்கு பயமா இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல மக்களே. இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல முடிவு சொல்லணும். நண்பர்களே, இப்ப நான் கோவிலுக்கு போகலான்னு திருச்சியில வந்து உறையூர்ல கோவிலுக்கு போகலான்னு பஸ்ல இன்னைக்கு நான் போனேன். இன்னைக்கு இப்படிதான் பண்றாங்க. காயின் வாங்க மாட்டேங்கிறாரு கண்டக்டர். நீங்க யார்கிட்ட வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, காயின்லாம் வாங்க முடியாது, இல்லைன்னா கீழே இறங்குங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப அசிங்கமா போயிடுச்சிங்க. அங்க இருக்க சக பயணிகளும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க யாருமே 10 ரூபா காயின் யூஸ் பண்றது இல்லைங்க, செல்லாதுங்க, நீங்க ஏன் குடுக்குறீங்கிறாங்க. மெட்ராஸ்ல காயின் செல்லாம நான் திருச்சியில வந்து யாருக்கும் தெரியாம நான் கொடுக்கலைங்க. மெட்ராஸ்ல காயின் செல்லும், அதனால எங்கள்கிட்ட நிறைய புழக்கம் இருக்கு, காசு இருக்கு. சரிங்களா? அதனால 10 ரூபா காயின் எங்கிட்ட நிறைய இருந்ததுனால இங்க கொடுத்தேங்க. வாங்க மாட்டேன்ட்டாரு கண்டக்டர் கடைசி வரைக்கும். அதே மாதிரி நான் கோவிலுக்கு போனேங்க. தர்ஷன தட்டுல 10 ரூபா காயின் 2 வச்சேங்க. அப்படியே முறைக்கிறாருங்க வந்து பூசாரி, காயின் எடுங்கோ, இப்ப நோட்டு வைங்கோ, இல்லைன்னா காயின் எடுங்கோ அப்படிங்கிறாரு. நான் வந்து நோட்டு இல்லைங்க சாமி, காயின் தான் இருக்குங்கிறேன். அவர் ஒரு தீபார்த்தனை கூட காட்டலைங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சுங்க. கோவில்ல போய் தீபார்த்தனை கூட காட்டல. வேகமா விபூதியும் குங்குமத்தையும் கையில வச்சுட்டு அவர் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போயிட்டாருங்க. அப்ப காசு வந்து நீங்களே செல்லாதுன்னு நினைச்சுக்குவீங்க, கவர்மெண்ட் காசை நீங்களே வந்து அவமானப்படுத்துவீங்க. இதான் நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கணும் இல்லைங்களா? இது வந்து உண்மையாலுமே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. நான் சாப்பிடலாம்னு நினைச்சேங்க. சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கோவிலுக்கு போனேங்க பஸ் ஏறி. ஆனா நான் ஒரு தீபார்த்தனை கூட காட்டல அந்த காயின் போட்டதுனால. அப்ப காயின் வந்து எந்த அளவுக்கு இந்த மக்கள் மனசுல, திருச்சியில மக்கள் மனசுல வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு நீங்களே பாத்துக்குங்க. நல்ல முடிவு சொல்லுங்க நண்பர்களே, தயவு செஞ்சு. இப்ப நம்ம சாப்பிட போலாங்க. ஏன்னா காலையிலேருந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் நான். சரி, மதியானம் கோவிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்லான்னு போனப்பையும் அவமானத்தில் வந்துட்டேன். அம்மா வந்து என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக சாப்பாடுலாம் தட்டில் போட்டாச்சுங்க. நல்லா உட்காந்து சாப்பிட்லாம். ரொம்ப பசிக்குதுங்க. 10 ரூபா காயினால நான் வந்து ரொம்ப அவமானப்பட்டது தான். அப்படியே மிச்சமாச்சு. சாப்பிட ஆரம்பிக்கலாங்க. தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டுங்க. என்னதான் நம்ம சமைச்சு சாப்பிட்டாலுங்க, ஒரு அம்மாவோட பாசத்துல அவங்க கையால சாப்பிடுறது சாப்பாடே தனி ருசிங்க. எங்க அம்மா
வந்து சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசராக இருக்காங்க. அதனால் எனக்கு காலையில் சமைச்சு வச்சு போயிட்டாங்க வேலைக்கு. ஏன்னா இங்கே வந்தால் எங்கள் அம்மா எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. எங்கள் அம்மா சமையல் பண்ணுறது எல்லா வேலையும் அவங்க தான். அது எனக்கு ஒரு பெருமை கிடையாது. எங்கள் அம்மா வந்து சரி நான் எப்பயுமே நானே தானே சமைச்சு சாப்பிட்டுக்குவேன், அவளை தானே சாப்பிட்டுக்கிறா, நம்ம செய்வோம் எல்லாமே அப்படின்னு எங்கள் அம்மா எப்பயுமே எனக்கு ஆசை செய்வாங்க. அது எனக்கு ஒரு ஆனந்தம். நான் சமைச்சாலும் எங்கள் அம்மா பிடிக்கும். இருந்தாலும் எங்கள் அம்மா டேஸ்ட் வந்து எனக்கு வராது. நான் சமைக்கிறதுனால விட எங்கள் அம்மா சமைச்சா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடும். நான் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நல்லா சமைப்பேங்க. அதெல்லாம் எங்கள் அம்மாவும் பையனும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த பீன்ஸில் கறி மாதிரி வறுத்துருக்காங்க. சிக்கன் கிரேவி எப்படி செய்வோம்? நான்வெஜ் பேச்சு கிடையாது. சூப்பராக டேஸ்டாக நல்லபடியாக அம்மா சமைச்ச சமையல் தக்காளி சாதம் கிரேவியை நல்லா வயிறாக. என்னோட அம்மா சுமதி, எங்கள் அம்மா பேர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 ரூபா காயின்னு திருச்சியில் செல்றதில்ல. ஏன்னா நான் வேறு ஊருக்கு போயிருக்கேன். ஒரு சில இடத்துல வாங்கியிருக்காங்க. அதனால எனக்கு அது அவ்வளோ தெரியல. பட் அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்ததுனால இந்த ஊரில் வந்தால் நான் 3 நாள் 4 நாள் இருப்பேன் அம்மா வீட்டில். அதனால நான் வெளியே தெருவைக்கே போகணும், பஸ்ஸில் போகணும், கோயிலுக்கு போகணும், கடைக்கு போகணும்னா கண்டிப்பாக இந்த காயினை செலவு பண்ணி தாங்க ஆகணும். அதனால இந்த தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த 10 ரூபா காயின்னு எல்லா மக்களுக்கும் நல்ல முறையில் போய் சேரணுங்கிறது தான் என்னோட ஆசை. இதனால யாரும் கஷ்டப்படக்கூடாது. இதுக்கு ஒரு நல்ல முடிவு உங்களால் கிடைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலியமா. தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் உங்கள் நான் லலிதா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாய்.